வணக்கம். குரல் கூறும் கதைகள் பகுதி 1. கதை தன்னம்பிக்கை. தமிழாசிரியர் தர்மலிங்கம் கரும்பலகை திரும்பி பார்த்தார். ஏம்பா ரவி, இன்னைக்கு நீதான குரல் எழுத வேண்டும், ஏன் எழுதவில்லை என்று கேட்டார். அதற்கு அவன் தன் சுண்டு விரலை காமித்து, ஐயா நகைச்சுத்து, என்னால் எழுத முடியாது என்றான். கடைசி வரிசையில் அமர்ந்த தமிழரசனை அழைத்து, உனக்கு தெரிந்த குரல் ஒன்றை எழுது என்றார். அதற்கு அவன், முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற குரலை எழுதினான். இதற்கு விளக்கம் என்ன என்று கேட்டார். ஒருவன் வாழ்வில் முயற்சி இருந்தால் அவன் வாழ்வு இன்பாக இருக்கும், ஒருவன் வாழ்வில் முயற்சி இல்லை என்றால் அது துன்பத்தை அளிக்கும் என்றான். தமிழாசிரியர் இருவரையும் அழைத்தார். தமிழரசனின் தோளை தட்டி கொடுத்து அவன் வலது கையை தூக்கி காண்பித்தான். தமிழரசனுக்கு பிறப்பிலேயே வலது கையில் இரு விரல்கள் தான் உண்டு. ஆனால் அவன் தன்னம்பிக்கையுடன் கரும்பலகையில் எழுதினான். எனவே நாமும்